சுத்து சார், தண்ணிக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுது. பேட்டரியும் பாருங்க, தண்ணிக்குள்ளதான் இருக்கு. ஒயரிங் மட்டும் வெளில கொடுத்துருக்கேன். எங்க மோட்டார், எங்க பேட்டரி வாட்டர் ப்ரூஃப் ஆனது. மழை தண்ணியில வண்டியை நீங்க ஓட்டலாம். நல்ல வெயில்ல, அதிகமான சூடு வரக்கூடிய காலங்கள்ல வண்டியை வெயில்ல நிக்க வைக்காதீங்க. 58 வோல்ட் சார்ஜர், 58 வோல்ட் 10 ஆம்ப்ஸ் சார்ஜர் சார். இது நாங்க கொடுக்குற சார்ஜர்ல 30% ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த லைட் எரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா A1 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம், அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார். நம்ம லாஸ்ட்டாக போட்ட பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து எனக்கே ஃபோன் பண்ணாங்க. எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு முதல்ல வியூவர்ஸ் சொல்லுங்க சார். சார், நாங்கள் A1 எலக்ட்ரிக் மோட்டார் சார்பாக எல்லாருக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸு, நீங்கள் கொடுத்த அறிவுரை, நீங்கள் கொடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இந்த மாடலில் இந்த வாட்டி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்டு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து அதுக்குண்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ணி தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு அண்ட் உங்களுடைய ஆதரவுக்கு. எனக்கு திருப்பியும் இதே மாதிரி ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு இந்த அரை மணி நேரம் போகக்கூடியது ஒரு சுவாரஸ்யமாக போகும்னு எதிர்பார்க்குறேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் என்னென்ன கேள்வி கேட்டிருந்தீங்களோ அந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல போகுது. ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கினா என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சார் கிளியர் பண்ண போகிறாரு. சார், நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ பேட்டரி, ஏதோ மோட்டார்ஸ்லாம் ஒரு தொட்டியில் வச்சுருக்கீங்க, அது என்ன சார்? இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாரும் தண்ணியில் போச்சுன்னா என்ன ஆகும், தண்ணியில் முழுகிச்சுன்னா எப்படி, அது வந்து எலக்ட்ரிக் வண்டி தண்ணியில் முழுச்சுன்னா ஓடுமா, ஓடாதா, நிற்குமா, நின்றுடுமா அப்படிங்கிறத எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. இந்த மழை சீசன் நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேட்ரி அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுற மோட்டர், அந்த மோட்டரை 2 டேங்க்கில், வாட்டர் டேங்க்கில் உள்ளே டிப் பண்ணிவிட்டு அதுக்கு கனெக்ஷன் கொடுத்து ஓட்டி காட்ட போகிறோம். உங்களுடைய சந்தேகத்துக்கு நேரடியாக அதில் வந்து பதில் கிடச்சிரும். ஆரம்பத்தில் நான் வந்து மோட்டரையும் பேட்டரியும் தண்ணிக்குள்ளே முழுகிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் எங்கள் பசங்க வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த மோட்டரை, பேட்டரியிலேருந்து கரண்ட் எடுத்து அந்த மோட்டரை சுத்த வச்சு காட்ட போகிறேன். தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள். இங்கே இருக்க மோட்டரு, பேட்ரி வந்து IP67 டெஸ்டடு பேட்ரி. ஸோ இந்த பேட்டரியை இந்த வாட்டர் டேங்க்குள்ளே நான் உள்ளே வைக்க போகிறேன். தண்ணிக்குள்ளே உள்ளே விட்டுட்டேன். மோட்டரையும் தண்ணிக்குள்ளே விட்டுறேன். சார், கொஞ்சம் பாருங்கள். இந்த மோட்டரும் வந்து IP67 டெஸ்ட் பண்ண மோட்டர் தான். ஓகே. இந்த மோட்டரையும் தண்ணிக்குள்ளே விட்டுறேன். சார், இந்த மோட்டர் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே விடுன்னு சொல்கிறீங்க, இது ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் ஆகாது சார், அதுக்கு தான் உங்களுக்காக நான் காட்டுறேன். ஓகே. சார் பாருங்க, பேட்டரியும் தண்ணிக்குள்ளே வச்சுட்டேன், மோட்டரையும் தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முழுகிற மாதிரி வச்சுட்டேன். ஒயர் மட்டும் வெளில இருக்குது. என்னுடைய ஆப்ரேட்டர் வந்து ஒயரையும் மோட்டரையும் பேட்டரியும் கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஓட்டி காட்டுவார். இதை வந்து வீடியோவில் கடைசி எண்டில் நம்ம இதை ஓட்டுற மாதிரி காட்டுவோம். நம்ம வீடியோவை இப்போ என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஓகே. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் வச்சுருந்தீங்க. இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இல்லை. ஆன் ஆஃப் சுவிட்ச், மெயின் சுவிட்ச் வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் இந்த இடத்துல இருந்துச்சு.
அதை வந்து ஒரு சில பேர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இங்க இருக்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட் டைம் காமிச்சது சாம்பிள் வண்டி மட்டும்தான். நான் அப்பவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன். இப்போ இந்த சுவிட்சை நாங்க எடுத்துட்டோம். அதை வந்து வேற ஒரு இடத்துல க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள உள்ள வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு சில பேர் சொன்னாங்க இது வந்து தட்டினா சவுண்ட் வருது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சார் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் வண்டியை ஆன் பண்ணிடுறேன். வண்டி ஆன் ஆயிடுச்சுங்களா? லைட் எரியுதுங்களா? ஆரஞ்சு. லாஸ்ட் டைம் ஒயிட் கலர் லைட் எரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஆரஞ்சு கலர் லைட் எரியுது சார். இதை நம்ம 2 கலர்லயும் கொடுக்க முடியும். ஒயிட் கலர்லயும் கொடுக்கலாம், ஆரஞ்சு கலர்லயும் கொடுக்கலாம். இது டே நைட் லைட் சார். இப்போ டேலயும் எரியும், நைட்லயும் எரியும். இதை நம்ம வேணும்னா கூட மாத்திக்கலாம். இப்போ இது வந்து வண்டி ஆன் பண்ணோன்னு எரியுங்களா? ஆன் பண்ணதுமே கம்பல்சரி எரியும் சார் இந்த வண்டி. ஸோ வண்டி ஆன் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அது முதல்ல ஒரு சைனு. அடுத்து சார் கொஞ்சம் வாங்க இங்க. லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த டிஸ்பிளே பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். நம்ம டிஸ்பிளே இந்த வாட்டி எல்லாத்தையும் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த டிஸ்பிளே இப்போ வந்து வண்டி ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பிரேக் பிடிச்சி விட்டதுமே வண்டி எனக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ டயர் சுத்துது, ஃபார்வர்டு. சரி, இதே இதுல நம்ம வந்து ரிவர்ஸும் போகலாம். இங்க கொஞ்சம் வாங்க சார், மேல பாருங்க, இதை காட்டுங்க. ஸோ இதுல வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா மோட்டார் வந்து ரிவர்ஸ்ல சுத்தம், ரிவர்ஸ்ல போகலாம். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காகன்னா, வண்டி எங்கேயாவது ஒரு பள்ளத்துல மாட்டிட்டு இருக்கு, வண்டி பேக்ல எடுக்கணும், நம்மளால எடுக்க முடியல அப்படிங்கும் போது இது வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாவே உதவியா இருக்கும். பட் ரிவர்ஸ்ல போகும்போது ஸ்பீடு கம்மியா போகும் சார், அதிகமான வேகத்துல போகாது. சரி சார், அப்புறம் 2வது கொஸ்டின் சார் நடுவுல கேட்டிருந்தாங்க, அதையும் சொல்லிடுறேன். விதவிதமான கலர்ல, விதவிதமான டிசைன்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எல்லாமே பிளாஸ்டிக்ல பண்ணது. ஒரு வாட்டி கீழே விழுந்தாலோ, அது லைஃப் ஆனாலோ, கொஞ்ச நாள் ஆனாலோ அதனுடைய தரம் எப்படி இருக்குங்கிறது யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். நான் அதுக்காக அவங்கள்ட்ட குறை சொல்லல. நான் வந்து அதை வந்து என்னோட கம்பேர் பண்ணும்போது நான் கொடுத்துருக்கிறது எல்லாம் மெட்டல் ப்ராடக்ட், மெட்டல் பார்ட்ஸ். மெட்டல் பார்ட்ஸ் மேல நல்ல கோட்டிங் பெயிண்ட கொடுத்துருக்கோம், எந்த வகையிலும் ரஸ்ட் ஆகாத அளவுக்கு. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் சார், நான் அப்புறமா உங்க கொஸ்டினுக்கு வரேன். இன்னொரு விஷயம், அந்த சவுண்ட் வர்றதுக்கு காரணம் இந்த ஏரியாக்குள்ள எல்லாம் வந்து பேட்டரி தவிர, பேட்டரி அண்ட் ஒயர் கனெக்ஷன் தவிர மீதி எல்லாம் ஓப்பனா இருக்கும், ஹாலோவா இருக்கும், எம்டியா இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த எம்டி ஏரியால நீங்க தட்டினாலும் அது சவுண்டு வரதான் செய்யும். இந்த ஓப்பன் ஏரியா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சவுண்டு வருதுங்க. ஒன்னு. 2வது கொஸ்டினுக்கு பதில். 3வது கொஸ்டின் வந்து ரியர் ஃபுட் ரெஸ்ட். லாஸ்ட் டைம் ரியர் ஃபுட் ரெஸ்ட் நம்ம இல்லாம இருந்துச்சு, இப்போ வந்து ரியர் ஃபுட் ரெஸ்ட் வச்சிருக்கோம். நல்ல ஸ்ட்ராங்கா வச்சாச்சு, ரியர் ஃபுட் ரெஸ்ட் வச்சிருக்கோம். நம்ம லாஸ்டா போட்டது நம்பர் பிளேட்லாம் இல்ல. இப்போ இந்த மாடல்ல பின்னாடி ஒரு நம்பர் பிளேட் மாதிரி வச்சிருக்கீங்களா, அது எதுக்காக? நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் சார். இது வந்து இந்தியா, தமிழ்நாட்டுல நாங்களே A1 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ன்ற கம்பெனில தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் பைக்கு. இதுக்கு முழுக்க எங்களுடைய சொந்தம் அப்படின்றதுக்கு நாங்க வந்து கவர்மெண்ட்ல, அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஏஜென்சி நெட்ரெக்ஸ்னு இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து நாங்க அப்ரூவல் வாங்கியிருக்கோம். அந்த சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்ண நம்பர் தான் நாங்க வந்து இந்த நம்பர் பிளேட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர் பிளேட்டை காட்டுறேன். ஸோ இதுதான், இது நெட்ரிக்ஸ். இந்த அப்ரூவல், இந்த டேட்ல இந்த சர்டிஃபிகேஷன் நம்பரு, இது எங்க கம்பெனி. இதுதான், இந்த நம்பர் பிளேட்டை தான் நாங்க வந்து வண்டி பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா வண்டியிலையும் அதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோல நாங்க இதை காட்டல, சோ இந்த வீடியோல நாங்க அதை காமிச்சிட்டோம். சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் உங்களால காமிக்க முடியும்? கண்டிப்பா சார், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சர்டிஃபிகேட் இதுதான் சார், அந்த சர்டிஃபிகேட் லாஸ்டா நாங்க வாங்கின சர்டிஃபிகேட். இதுல மென்ஷன் பண்ணியிருக்க இந்த நம்பர் தான் நாங்க அப்ரூவல்ல அந்த நம்பர் பிளேட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டபுள்ஸ் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டி பாக்குறதுக்கே புது மாடல் மாதிரி தெரியுது, வண்டி கொஞ்சம் நீட்டமா இருக்க மாதிரி தெரியுது சார். ஓகே, இந்த வண்டியில பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மோனோ சஸ்பென்ஷன் அண்ட்
எல்லாருமே கேட்ட கேள்வி டபுள்ஸ் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் டபுள் சஸ்பென்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து அன்னைக்கு என்னால வீடியோல காட்ட முடியல. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வண்டி தான் 3 வண்டி வச்சிருக்கோம். இதுதான் எங்களுடைய நியூ ப்ராடக்ட். இதுல தான் அந்த டபுள் சஸ்பென்ஷன் இருக்கிற வண்டி இருக்கு. ஸோ இங்க கொஞ்சம் வாங்க சார். இந்த லாஸ்ட் டைம் வீடியோல பாத்தீங்கன்னா சீட்டு வந்து இவ்வளவுதான் இருக்கும், இந்த லென்த் தான் இருக்கும். இந்த வாட்டி இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து டபுள்ஸ் போறதுக்கு நல்ல ஏரியா இருக்கு இப்போ கொஞ்சம் சார். அண்ட் இந்த டபுள் சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மோனோ சஸ்பென்ஷன் சென்டர்ல மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து டுவல் சஸ்பென்ஷன் இந்த இடத்துலயும் இருக்கு, as well as இந்த இடத்துலயும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து இந்த இடத்துலயும் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்ல நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். வெயிட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா குறைஞ்சது 180 இருந்து 200 கேஜி வரைக்கும் நம்ம 2 பேர் வெயிட் இருக்கிறவங்க டோட்டலா 200 கேஜி லோடா வேணும்னா கூட இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 100-120 கிலோ இருக்கிற வெயிட் இருக்கிற பொருளை கூட நம்ம இதுல வச்சு எடுத்துட்டு போகலாம். பம்பர் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கீழே விழுந்தா என்ன ஆகுறது, காலு அடிபடுமே, பம்பர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாங்க அதுக்கு தான் ஒரு பதில். இப்போ நாங்க பம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வண்டியில பம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பம்பர் பேரு இன்னொரு பேர் வந்து லெக் கார்டுன்னு சொல்லுவாங்க சார். லெக் கார்டுன்னு சொல்லுவாங்க. லெக் கார்டுன்னா நம்ம காலு வைக்கிறத சேஃப்டி பண்ணும். அதே நேரத்துல வண்டி கீழே சாயுதுனாக்கா உங்களுக்கு இந்த மெயின் பாடி அண்ட் இந்த பேட்டரி ஏரியா உங்களுக்கு லெஃப்ட் சைடு சாஞ்சாலோ ரைட் சைடு சாஞ்சாலோ அடிபடாம பாதுகாக்கும் சார் உங்களுக்கு முக்கியமா. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நாங்க இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஏர் ஷீல்டு வந்து இல்லாம இருந்துச்சு, இந்த வாட்டி நல்லா கொண்டு வந்திருக்கோம், பெருசா கொண்டு வந்திருக்கோம். அண்ட் மற்றபடி வண்டி வந்து பாக்குறதுக்கு பழைய அந்த வண்டி மாதிரி தான் தெரியும். ஆனா இதுல வந்து டபுள் சீட்டருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இதுல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் மோரோவர் இன்னொன்று மறந்துடாதீங்க, நம்மளுடைய ஸ்பெஷல் வந்து டிஸ்க் பிரேக். ஃப்ரண்ட்லயும் டிஸ்க் தான், ரியர்லயும் டிஸ்க் தான். ரியர்லயும் டிஸ்க் பிரேக் தான் போட்டிருக்கோம். ஸோ ரியர்லயும் டிஸ்க் பிரேக். அந்த பிரேக் பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் கண்டிப்பா பிரேக் வந்து ஸ்மூத்தா எஃபிஷியண்டா இருக்கும். நான் தான் அன்னைக்கே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், வண்டி ஓடுதோ இல்லையோ வண்டி பிரேக் பிடிச்சா வண்டி நிக்கணுங்கிறதா எங்களுடைய கான்செப்ட். ஸோ இந்த இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். சர்வீஸ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் டவுட்டா மெசேஜும் போட்டிருந்தாங்க, கமெண்ட்லயும் போட்டிருந்தாங்க. இந்த சர்வீஸ் வந்து எப்படி சார் பண்றோம்? ஓகே, தேங்க்யூ சார். சார் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நாங்க 2-3 ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஒன்னு வந்து முக்கியமா சொல்ல போனா எலக்ட்ரிக் பைக்கு வாங்குறவங்க, நம்ம வண்டின்னு மட்டும் இல்ல எந்த வண்டி வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த வண்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படிங்கிறத நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு ஆளு புதுசா ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் போன் வாங்குறாரு. அந்த போன்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வாரம் 2 வாரத்துக்குள்ள அந்த போன்ல இருக்கிற ஆப்ல இருந்து போன் பண்றதுல இருந்து எல்லா ஆக்டிவிட்டியும் சீக்கிரமா கத்துக்குப்பாரு. அது வந்து எல்லாருமே அப்படிதான், நானும் அப்படிதான், எல்லாருமே கத்துக்கிறீங்க. அதே மாதிரிதான் இந்த எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ லைட்டு எரியுதா எரியலையா, லைட் எரியலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும், பிரேக் பிடிக்குதா பிடிக்கலையா, அதுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் லைட் எரியலையா, ஹார்ன் அடிக்கலையா, அதுக்கு என்ன, இது சிம்பிள் திங்கா தான் இருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் போன் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் இருக்காது. அத வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, அதுதான் நீங்க சொன்ன சர்வீஸ்ங்கிறது. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகளுக்கு நாங்க இருக்கிறோம், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உங்களாலே சரி பண்ண முடியற அளவுக்கு நாங்க வந்து எங்க வண்டியை வச்சு எஜுகேஷன் பண்ண போறோம். அண்ட் அந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களே பண்ணக்கூடியது. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அந்த வண்டி பிரச்சனை வந்தா என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, எங்க வண்டி பிரச்சனை வரும்னு நான் சொல்ல வரல, ஒஸ்ட் கேஸ் வண்டி பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, வண்டி எங்க நின்னாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, பயப்பட மாட்டீங்க. அது உங்களுக்குள்ள இருக்கிற துணிவு வந்து கண்டிப்பா உங்களை வந்து அதை சரி பண்ணி ஓட வைக்கும். கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். இது நாங்களே தயாரிக்கிற A1 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல தயார் பண்ற பைக்கு நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம பைக்கை வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்லாம் ஓட்ட முடியுங்களா? நல்ல கேள்வி சார். நம்ம பைக்கு
லேடிஸும் ஓட்டலாம். ஒரே ஒரு விஷயம் சார், லேடிஸ் தாராளமாக வண்டியை ஓட்டலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த வண்டி ஓட்டணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஆர்வம் இருந்துச்சுன்னா ஓட்டுவாங்க, தாராளமா ஓட்டலாம் இந்த வண்டி. நீங்க ஸ்கூட்டர் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நீங்க நீங்க கொடுக்குற ஆக்சலரேஷனுக்கு குழந்தை மாதிரி வண்டி ஓடும் சார். எந்த அதிர்வும் இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தா ஓடும். நீங்க நடந்து போனா கூட செப்பல் சவுண்ட் கேட்கும், ஆனா இந்த வண்டியினுடைய சவுண்ட் கேட்காது. இதை நான் உறுதியா சொல்றேன். டீலர்ஷிப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சென்னையில தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்க வண்டியை. இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம வண்டியை வந்து ரீசெலர்ஸ் வந்து இருக்காங்க. தேங்க்யூ சார். நாங்கள் தயார் பண்ணுற A1 எலக்ட்ரிக் மோட்டார்ஸில் தயார் பண்ணுற இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்த ஆதரவில் எங்களுக்கு நிறைய டீலர்ஷிப் கிடைச்சிருக்காங்க. ஒரு 6-7 இடத்துல இருக்கிறாங்க. நான் அதை மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. எங்களுடைய டீலர்ஷிப் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கொடுக்குற சப்போர்ட்டுனால தான் 3rd வீடியோவை ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆத்தூர்ல டீலர் இருக்காங்க, காஞ்சிபுரத்துல டீலர்ஸ் இருக்காங்க. இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்காங்க, திருவள்ளூர்ல இருக்காங்க, திருவள்ளூர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா திருச்சியில இருக்காங்க, அண்ட் சேலத்துல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க சார். முக்கியமா கோயம்புத்தூர்ல அன்னூர் ஏரியால இருக்காங்க, அன்னூர்ல இருக்காங்க. அண்ட் அதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்காங்க சார், திருநெல்வேலியிலும் இருக்காங்க. திருச்சி அதுக்கு தாண்டி போனீங்கன்னா திருநெல்வேலி, மதுரையில பேசிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. பாண்டிச்சேரியில நாங்க அடுத்த வருஷம் ஓபன் பண்ணலான்னு இருக்கோம். பாண்டிச்சேரியில நாங்க அடுத்த வருஷம் டீலர்ஷிப் நாங்களே ஓபன் பண்ணிடுவோம். ஸோ டீலர்ஷிப்ங்கிறது அவங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்துருவோம். இருக்க முடியாத, அதாவது மோட்டார், பேட்டரி, கண்ட்ரோலர், இந்த மூணுத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இந்த எங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல நாங்க அதை சரி பண்ணி கொடுப்போம். அது இல்லாம இந்த ஒயரிங் பிரச்சனை, அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்களே, அது முக்கியமா இன்னொரு விஷயம் சார், பஞ்சர், ரியர் டயர்ல பஞ்சர் மாற்றுறது எப்படி, பஞ்சர் போடுறது எப்படி அப்படிங்கறது எல்லாத்தையும் நாங்க சின்ன சின்ன வீடியோவா அடுத்தடுத்து நாங்க அப்டேட் பண்ணலாம்னு இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்களே அதை பண்ண முடியும். இந்த மோட்டரை தனியா எடுத்துட்டு போயிட்டு பஞ்சர் ஓட்டிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து நீங்களே மாட்ட முடியும். இதுக்கு தேவையான ஸ்பேனர் மட்டும், நமக்கு டூல்ஸ் அண்ட் ஸ்பேனர்ஸ் மட்டும் கையில இருந்தா நம்மளே செய்யலாம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக் வண்டியை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஸ்பேர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குமான்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம கிட்ட ஸ்பேர்ஸ் எப்படி சார் இருக்கு சார்? முக்கியமா ஸ்பேர்ஸ்ன்னு சொல்லும் போது எங்க கிட்ட இந்த வண்டிக்கு தேவையான எல்லா ஸ்பேர்ஸும் இருக்கு. அண்ட் எங்க டீலர் கிட்டையும் நாங்க எல்லா ஸ்பேர்ஸையும் கொடுத்து வச்சிருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிலரேட்டர் விஷயங்கள் வந்து நம்ம சாதாரண கடையில கிடைக்காது. இதுக்கு வந்து தனியா தான் நம்ம வாங்கி ஆகணும் இந்த ஆக்சிலரேட்டர். இந்த ஆக்சிலரேட்டர் வந்து எங்களுடைய டீலர் ரெண்டுல நிறைய இடத்துல நிறைய கொடுத்து வச்சிருக்கோம். அண்ட் முக்கியமா பிரேக்கை பொறுத்த வரைக்கும் டயரு, வீல் ரிம்மா இருக்கட்டும், பிரேக்ஸா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன் சார், இதுல பேட்டரி, மோட்டார், கண்ட்ரோலர், இது 3 தவிர மீதி இருக்கிற எல்லாமும் நீங்க ஆர்டினரி கடையில கிடைக்கும் சார். ஆர்டினரி கடையில கிடைக்கும் சார். முக்கியமா இந்த பிரேக் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் ஆர்டினரி மெக்கானிக் கடையிலேயே கிடைக்கும் சார். நீங்க எங்க கிட்ட தான் நீங்க வாங்கணும்னு நாங்க எந்த விதமான கட்டாயமும் பண்ணல. ஒரு சில டீலர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, 5 ரூபாய் பொருளை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணல சார். இந்த வண்டி யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு இது பயனுள்ளதா இருக்குமோ அந்த அளவுக்கு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். அலாய்வில் வந்து ஃபியூச்சர்ல வந்து போடுவீங்க சார். அலாய்வில் நீங்க சொல்றீங்க, ஆனா ஸ்போக்ஸ் வீல்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஸ்போக்ஸ் வீல்ல இருக்கக்கூடிய நன்மைகள் பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அதுல இருக்கிற நன்மைகள் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாங் டிராவல் போகும்போது ஸ்போக்ஸ் வீல்ல அதுல இருக்கிற அந்த ஸ்போக்ஸ் வந்து எங்கேயாவது பள்ளத்துல விழுந்தாலோ உங்களுக்கு வந்து அது வளைஞ்சு கொடுக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆமாங்க சார், கண்டிப்பா அது வளைஞ்சு கொடுக்கறதுனால உங்க உடம்புக்கு பெயின் இல்லாம இருக்கும். பெயின் வந்து இல்லாம இருக்குன்னு சொல்லல, கம்மியா இருக்கும். ஏற்கனவே பெயின் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் அதிகமா போறதுக்கு அது உதவி பண்ணும். A1 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல அலாய்வீல் கொண்டு வர்றதுக்கு எனக்கு குறைஞ்சது இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சார். இப்ப என்னால முடியாது. நான் இதை ஆரம்பத்துல இப்படிதான் கொண்டு போறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு நான் அதை வந்து அலாய்வீலுக்கு மாத்திக்கிறேன் சார். இப்போ வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் இருப்பாங்க, ஹில்ஸ் ஏரியாலாம் இருப்பாங்க. ஹில்ஸ் ஏரியாவெல்லாம் இந்த பைக் வந்து ஓட்ட முடியும். ஹில் ஸ்டேஷன்ல, அதாவது MTB மெரைன் மவுண்டைன் டெரைன் பைக்னு நீங்க சொல்றீங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா
இது வந்து நம்ம ஆர்டினரி ஆன் ரோட்ல ஓட்டுறதுக்காக இதை நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் சார். நம்ம லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க மோனோ சஸ்பென்ஷன் போட்டது. அந்த வண்டி ஆக்சுவலா MTB வண்டி சார். அந்த வண்டியும் இருக்கு மோனோ சஸ்பென்ஷன்ல. உங்களுக்கு மலையில ஏறுறதுக்கு நல்ல டார்க் இருக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி சார். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வண்டி இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி. மலையில ஏறுறதுக்கு வண்டி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த கண்ட்ரோல் பண்றது இந்த வண்டியில ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல இருக்கிற மோனோ சஸ்பென்ஷன் வந்து நல்ல குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஆடு மேடுல எல்லாம் வண்டியை ஓட்டணும்னு நினைக்கிறவங்க செகண்ட் வீடியோல நம்ம போட்ட பைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பைக் ரொம்ப உதவியா இருக்கும் சார். ஓகே சார், சூப்பர் சார். இப்ப ஃபியூச்சர்ல இது தவிர பைக்ல வந்து என்னென்ன அட்வான்ஸா கொடுக்க போறீங்க சார்? GPS ட்ராக்கிங் இதுல கொடுக்கலாம்னு பாக்குறோம் சார். GPS ட்ராக்கிங் இதுல பண்ணலாம். யாராச்சும் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம ட்ராக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து GPS அது வந்து தனி சிஸ்டம் இருக்கு சார். இந்த வண்டியில நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள், ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் நம்மளை சுத்தி ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிள்ல நம்மளை தாண்டி இந்த வண்டி வெளியில போகுதுன்னா, நமக்கு தெரியாம இந்த வண்டி வெளியில போகுதுன்னா, தேவையில்லாதவங்க இந்த வண்டியை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கு அலாரம் வரும் சார். ஓ சூப்பர் சார். உங்க மொபைல் அலாரம் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் சார். கண்டிப்பா சார், உங்க மொபைலுக்கு அலாரம் வரும். அந்த மொபைல் அலாரம் வந்துச்சுன்னா நீங்க மொபைல் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்க மொபைல்ல அதுல ஆஃப்ன்ற சுவிட்ச் வரும். அது ஆஃப் பண்ணீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். அதை மீறி அவங்களால வண்டி எடுத்துட்டு போக முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம இதுல ஆன்டி தெஃப்ட் அலாரம் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் டைமே நான் காமிச்சிருந்தேன். அதையும் மீறி அவங்களால வண்டி எடுத்துட்டு போக முடியாது. அது மட்டும் இல்ல, ஆன்டி தெஃப்ட் அலாரம் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மோட்டர் சுத்தாது. மோட்டர் சுத்தாச்சுன்னா வண்டியை தள்ளிட்டு கூட போக முடியாது, தூக்கிட்டு தான் போகணும். அதனால திருடுறதுங்கிறது கஷ்டம். இருந்தாலும் பசங்க வந்து எங்கெங்கெல்லாம் போறாங்க, நம்ம பசங்களுக்காக வாங்கி கொடுக்குற வண்டி நம்ம வந்து GPS அதுல ஃபிக்ஸ் பண்ணோம்னா, பசங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா, ஆஸ் ஏ பேரண்டா பையன் எங்க போறான் மானிட்டர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ GPS சிஸ்டம் நாங்க இதுல பண்ணலாம்னு இருக்கோம். ஏற்கனவே நாங்க ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஆப்ஷனா அதை பண்ணி தரோம். ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் சார் அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க வந்து இதுல யூஸ் பண்ற பேட்டரி அண்ட் அதனுடைய BMSனா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சார். அதுக்குள்ள வச்சிருப்பாங்க பேட்டரிக்குள்ள. அந்த BMS சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி சிஸ்டம் தான். வந்து அதை பத்தி நமக்கு ப்ளூடூத் அப்படிங்கிற கனெக்டிவிட்டி அதுல இருக்காது. ஆனா ஃபியூச்சர் இல்ல, இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு யார் யாரு கேக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் வேணும்னா நம்மளால இதை இன்பில்ட் பண்ண முடியும். அந்த ப்ளூடூத்ங்கிறது ஒண்ணும் இல்ல சார், நம்ம பேட்டரியில அந்த செல்லு வந்து எவ்வளவு ஹெல்த்தா இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு, அந்த பவர் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம், எவ்வளவு இருக்கு, அண்ட் அதை பொறுத்து நம்ம இன்னும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் போக முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அது வச்சிருக்கிற சிஸ்டம் தான் அது. இப்போ நம்ம கிட்ட எத்தனை மாடல்ஸ் இருக்கு சார்? லாஸ்டா போட்டிருந்தோம் A1 காம்பாக்ட், A1 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடல் போட்டிருந்தோம். காம்பாக்ட் அண்ட் ப்ரோ பாத்தீங்கன்னா லெட் ஆசிட் லித்தியம் பேட்டரி சார். இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்லிடுறேன். லித்தியம் பேட்டரி அப்படின்னும் போது நாங்க யூஸ் பண்ற பேட்டரி LFP பேட்டரி, லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. அந்த பேட்டரியை தான் நான் உள்ள டிப் பண்ணிருக்கேன் சார். இன்னும் தண்ணியில மூழ்கிதான் இருக்கு. ஒரு வாட்டி அதை காமிச்சிருங்க. கனெக்ஷன் பண்ணியாச்சா சார்? வீடியோ கடைசியில நான் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி ஓட்டி காமிச்சிடுறேன். LFP பேட்டரி தான் யூஸ் பண்றோம் சார். கிட்டத்தட்ட சார் வீடியோ என்னவோ நம்ம பண்றது ஒரு 10-20 நிமிஷம் தான் வரப்போகுது. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமா வண்டி தண்ணிக்குள்ள முழுகி தான் இருக்கு. நாங்க எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன். LFP பேட்டரி யூஸ் பண்றோம் சார். அந்த பேட்டரி ஃபயர் ப்ரூஃப், உங்களுக்கு வந்து எரியராது, வெடிக்காது, சேஃபான பேட்டரி. அண்ட் முக்கியமா மாடல் பத்தி சொல்லியிருந்தீங்க சார். நாங்க வண்டியை வந்து காமன் பண்ணிட்டோம், ஆனா அதுல வச்சிருக்க பேட்டரிய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஒரு 4 மாடலா அதை வச்சிருக்கோம். 4 மாடல் இருக்கு எங்க கிட்ட. சோ பிரைஸுக்கு ஏத்த மாதிரியும் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரியும் நாங்க அதை பிரிச்சிருக்கோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் வந்து 1.5 கிலோவாட் பேட்டரி பேக்கை ரெடி பண்ணி இந்த இதுக்குள்ள வச்சிருக்கோம், நம்ம வண்டிக்குள்ள வச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து 2.2 கிலோவாட் பேட்டரி பேக்கு. தேர்டு வந்து 3.1 கிலோவாட் பேட்டரி பேக்கு. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து 4 கிலோவாட் பேட்டரி பேக். ஸோ
4 மாடல் வச்சிருக்கோம். 4 மாடலுக்கும் ரேஞ்ச் சொல்லிடுறேன் சார். 1.5 கிலோவாட் பேட்டரி பேக்ல 50 கிலோமீட்டரும், 2.2 கிலோவாட் பேட்டரி பேக்ல 80 ல இருந்து 90 கிலோமீட்டரும், அண்ட் 3.1 கிலோவாட் பேட்டரி பேக்ல 120 ல இருந்து 130 கிலோமீட்டரும், அண்ட் 4 கிலோவாட் பேட்டரி பேக்ல 170 ல இருந்து 180 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்றது ஆன் ரோட்ல டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றோம். ஓட்டுறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரேஷன் ஒரு சில பேர் மெதுவா கொடுப்பாங்க, ஒரு சில பேர் சடனா கொடுப்பாங்க, அண்ட் பின்னாடி வந்து வெயிட் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். சோ இதெல்லாம் பொறுத்து தான் அந்த வண்டியினுடைய ரேஞ்ச் வந்து கிடைக்கும். நான் சொல்றது சிங்கிள் பர்சனுக்கு இந்த ரேஞ்சு சார். டபுள் பர்சன் போகனாங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 5 ல இருந்து 10 கிலோமீட்டர் குறைச்சிக்கோங்க. கண்டிப்பா அதை குறைச்சிக்கோங்க. சிங்கிள் பர்சனுக்கு நான் இந்த மாதிரி ரேஞ்ச் சொல்லியிருக்கேன். ஓகே சார். இப்ப நம்ம லேடிஸ்க்கு எல்லாம் ஓட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டோம் ஆரம்பத்திலேயே. இந்த மாடல் இல்லாம வேற மாடல் லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கூட்டி மாடல்லாம் இருக்குங்களா? அது மாதிரி வண்டி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 4 மாடல் நம்ம பைக் இருக்கு. A1 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல தயார் பண்ண பைக், தமிழ்நாட்டுல அம்பத்தூர்ல தயார் பண்ண பைக் இங்க நம்ம கிட்ட வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கு சார், லேடிஸ் ஓட்டுறது. அந்த ஸ்கூட்டரும் நம்ம வச்சிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு காம்பாக்டான பிரைஸ்ல, ரொம்பவும் காம்பாக்டான பிரைஸ்ல நல்ல ஸ்கூட்டர் இருக்கு. சோ நான் உங்களுக்கு பிரைஸ்ங்கிறது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம கம்பெனியோட ரேட் எல்லாம் எவ்வளவு வருது சார்? சார் நீங்க நான் வண்டி ஓட்டினதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வண்டியை பார்த்தாலும் லுக்கே அப்படி இருக்கு சார். பார்த்த உடனே தூண்டுது, ஆசையை தூண்டுது வாங்கணும்னு. தேங்க்யூ சார். உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு கஸ்டமர் கிட்ட வண்டி இருந்தாலும் அது ஏன் வண்டி சார், அது ஏன் வண்டியை வாங்குறாங்க. அந்த வண்டி ஓடலைன்னா கஸ்டமருக்கு கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, நான் கஷ்டப்படுறேன் சார். நீங்க அது முழுசா வந்து அந்த அளவுக்கு நான் செய்யறேன் சார். அந்த பொருள் உங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, அந்த கஷ்டம் எனக்கு இருக்கு சார். நிஜமா சொல்றேன். அந்த நாள்ல என்னால போய் சர்வீஸ் பண்ண முடியுதோ, அதாவது பெரிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அந்த இடத்துல அந்த நாள்ல என்னால பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் வண்டி வந்து ஓடலைன்னா அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் 5 சர்வீஸ் சார். நான் முதல்ல 3 தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் 5ஆ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். காரணம் என்னன்னா, நான் வந்து வண்டி கொடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல என் வண்டியை நல்லா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் 5 சர்வீஸ் எடுத்துக்கோங்க. அவங்க வண்டி ஓடலைன்னா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சார், வண்டி ஓடல அப்படின்னா அவங்க இடத்துல போய் நான் சரி பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் ஓவர் போன்ல எங்களால என்ன கைட் பண்ண முடியுமோ அதை கைட் பண்றோம். அப்படியும் வண்டி ஓடல அப்படின்னா, அப்படி நான் கைட் பண்ணும்போது என்ன பிரச்சனைங்கிறது நாங்க தெரிஞ்சுப்போம். அதே நேரத்துல அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நாங்க பொருட்களை எடுத்துட்டு போய் அவங்க இடத்துல வச்சு சர்வீஸ் பண்ணி தரோம். சார் இது என்னுடைய உறுதிமொழி. நீங்க வண்டி சென்னையில எடுத்தாலும் சரி, பாண்டிச்சேரியில எடுத்தாலும் சரி, சேலத்துல எடுத்தாலும் சரி, திருநெல்வேலியில எடுத்தாலும் சரி, எங்களுடைய டீலரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. வண்டி ஓடலைன்னா அவங்களுடைய ரெகுலர் யூஸுக்கு ஒரு நாள் நின்னு போச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது சார். நானும் ரொம்ப பழைய பணக்காரெல்லாம் கிடையாது சார். தரமட்டத்துல இருந்து தான் வந்திருக்கேன். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். கண்டிப்பா என்ன முடியுமோ நான் கண்டிப்பா அதை செய்வோம். ரேட்டை பொறுத்த வரைக்கும் சார் நாங்க இன்னும் அந்த லெட் ஆசிட் பேட்டரியை விடல. லெட் ஆசிட் பேட்டரி லாஸ்ட் வீடியோல நம்ம போட்டிருந்தோம் 49,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் அது வந்து சிங்கிள் சீட்டரா இருந்துச்சு. இந்த டபுள் சீட்டர்லயும் 49,000 ரூபாய். அந்த வண்டி ரேஞ்ச் நான் உங்கள்கிட்ட சொல்லல. அந்த வண்டி ரேஞ்ச் 40 ல இருந்து 50 கிலோமீட்டர் வரும் சார். கண்டிப்பா வரும். 1 இயர் வாரண்டி கொடுக்கும். சொல்றது லெட் ஆசிட் பேட்டரிக்கு ஃபர்ஸ்ட் மாடல் சார். செகண்ட் மாடல் இதுக்கப்புறம் நம்மளது எல்லாமே லித்தியம் பேட்டரி தான் சார். நாங்க யூஸ் பண்றது லித்தியம் பேட்டரி தான். ஒரு நிமிஷம் சார். இந்த செல்லு தான் சார். லாஸ்ட் வீடியோல நான் இதை காமிச்சிருந்தேன். அதே செல்லு தான் இதுவும். இதே செல்லு தான் இப்பவும் நாங்க யூஸ் பண்றோம். இந்த செல் வந்து சீபக் செல்னு சொல்லுவாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண மைக்ரோனெக்ஸ் கம்பெனி பெங்களூர்ல இருக்காங்க. எனக்கு வந்து இந்த பேட்டரி பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களும் இதை செக் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இதே வந்து எல்எஃப்பி செல்லு சார். எல்எஃப்பி செல், லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் செல், சேஃபான செல்லு இன்னைக்கு இந்தியாவில். இந்த செல்லு தான் யூஸ் பண்றோம். இது 15Ah செல்லு. ஸோ நான் டாபிக் உள்ள வந்துடுறேன் சார். 1.5 கிலோவாட் நான் சொன்னேன். அந்த 4 மாடல்ல லித்தியம் பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி பத்தி சொல்லிட்டேன். அடுத்து லித்தியம் பேட்டரி, எல்எஃப்பி பேட்டரி.
ஸோ 1.5 கிலோவாட் 58,840 ரூபாய்க்கு தரேன் சார். 58,840 ரூபாய்க்கு. அதே இது 2.2 கிலோவாட் 68,840. அதே 3 கிலோவாட் 3.1 சார். 3.1 கிலோவாட் 120 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரும். அது வந்து 78,840 ரூபாய்க்கும். 4 கிலோவாட் 170 இருந்து 180 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கிடைக்கும். உங்களுக்கு 88,840 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தரேன். நான் சொல்றது எல்லாமே கஸ்டமர் பிரைஸ் சார். இட்ஸ் நாட் எ டீலர்ஷிப் பிரைஸ் சார். முக்கியமா இன்னொன்னு ஸ்கூட்டர் பத்தி மறந்துட்டேன் சார். ஸ்கூட்டர் இதை கூட சேர்த்துக்கோங்க சார், சைட் பை சைடு. ஸ்கூட்டர் என்ன சார், இப்ப நாங்க வந்து ஸ்கூட்டர் வந்து லெட் ஆசிட் பேட்டரி போட்டு 45,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் சார். 45,000 ரூபாய் தானா? 45,000 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 45,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் சார். ஓகே சார், சூப்பர். இப்போ அது வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சார். அது நான் ரிஜிஸ்டர்ட் வண்டி தான் சார். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு வரும்போது நான் மறந்துட்டேன். முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இது ஒரு முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட் சார். இது என்ன சார் பார்க்க டிஃபரெண்டா இருக்கு? இது ஒன்றும் இல்லை சார், இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. இது வந்து கண்ட்ரோலர். இது வந்து கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. கன்வெர்ட்டர் டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இப்போ டிசி டு டிசினாக்கா நம்ம யூஸ் பண்ற லைட் எல்இடி லைட்டா இருக்கட்டும், டிஸ்பிளேவா இருக்கட்டும், இந்த இண்டிகேட்டர் லைட்டா இருக்கட்டும், பின்னாடி இருக்க லைட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து 12 வோல்ட்ல தான் ஆப்ரேட் ஆகுது. ஆனா நம்ம வண்டி வந்து 48 வோல்ட்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 48 வோல்ட்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும். அதாவது 48 வோல்ட்ல இருந்து 12 வோல்ட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு யூஸ் பண்றது தான் டிசி டு டிசி கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் இது வந்து கண்ட்ரோலர். லாஸ்ட் டைம் இதை வந்து நாங்க லீனியரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பாக்குறவங்க என்ன சார் இப்படி இருக்கு, என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா கண்ட்ரோலரை இந்த மாதிரியும் கன்வெர்ட்டர் இந்த மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்க வண்டியில இந்த இடத்துல இந்த மாதிரி வெல்ட் அடிச்சிருவோம் சார். சேஃப்டியா மேல வச்சிரும். முக்கியமா சேஃப்டிங்கிறத விட வண்டிக்கு மேல இருக்கு, நம்ம உட்கார்ந்து இருக்க பொசிஷனோட மேல இருக்கு. ஏன் இந்த விஷயத்த நான் அழுத்தி சொல்றேன்னா, நான் உங்களுக்கு தண்ணியில முக்கி காமிச்சிட்டேன், மோட்டர் பேட்டரிய தண்ணியில முக்கி காமிச்சிட்டேன். ஓடுமா சார்? சார் பொறுங்க சார், முடியட்டும் சார், அதுக்குள்ள ஏன் சார் அவசரப்படுறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, ஒயரிங் பாத்தீங்கன்னா இதுல முக்காவாசி இந்த கண்ட்ரோலர்ல என்ன இருக்கும்னா ஒயரிங் தான் இருக்கும். ஒயரிங் பாத்தீங்கன்னா வண்டியோட மேக்சிமம் எல்லாமே மேல் பக்கத்துல தான் சார் இருக்கும். மேல் பக்கத்துல வர்ற மாதிரி தான் ஒயரிங் பண்ணி இருக்கும். பேட்டரி கீழே இருந்தாலும் பேட்டரியில இருந்து ஒயரை மேல எடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். லைட்டு கீட்டு எல்லாமே மேல் பக்கத்துல இருக்கு. நான் ஏன் சார் இந்த விஷயத்த அழுத்தி சொல்றேன்னா, ஒருவேளை தண்ணியில போனா கூட இந்த ஒயரிங் மேல் பக்கத்துல இருக்கு. சோ உங்களுக்கு வந்து நனையறதுக்கோ தண்ணியில முழுகிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். யாரு எப்படி ஓட்டினாலும் நம்ம உட்கார்ந்து இருக்க பொசிஷனோட மேல தண்ணி வர மாதிரி ஓட்ட மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது ஓரம் கட்டிடுவாங்க. சோ வண்டியில ஒயரிங் வந்து மேல் பக்கத்துல தான் இதை கொடுத்துருக்கோம். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நாங்க வந்து லாஸ்ட் டைம் பண்ணதோட இப்போ பண்றோம். இதை நான் டீட்டெயிலா சொல்ல வேண்டியது இல்லை. அது ஒரு மேல் பக்கத்துல இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். நம்ம கடைசி வந்துட்டோம் நினைக்கிறேன் வீடியோவுக்கு. முக்கியமான விஷயம், மோட்டர் சுத்துதா இல்லையான்னு தெரியல. தம்பி கனெக்ஷன் முடிச்சுட்டாடா? கனெக்ஷன் முடிச்சாச்சு, பாத்துருவோம். சார் சுத்துது சார், பாருங்க சார், நல்லா பாருங்க. தண்ணிக்குள்ளதான் இருக்கு, தண்ணிக்குள்ளதான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுடா ஸ்பீடு. தண்ணிக்குள்ளதான் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியுது. பேட்டரியும் பாருங்க தண்ணிக்குள்ளதான் இருக்கு. ஒயரிங் மட்டும் நான் வெளியில கொடுத்துருக்கேன், ஒயரிங் மட்டும் வெளில கொடுத்துருக்கேன். மோட்டர் சுத்துது உங்களுக்கு. ஸோ பாருங்க கண்ணா, அப்படியே சுத்திட்டே இருடா. கொஞ்ச நேரம் ஓடிட்டே இருக்கட்டும். மோட்டர் சுத்துது பாருங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமா? சார் தண்ணி தெளிக்க போகுது சார். ஓகே, சூப்பர் சார். சார் உங்களுக்கு பிராக்டிகலா காமிச்சிட்டேன் சார். சார் நம்ம வீடியோல நம்ம காட்டுற வீடியோ மேபி ஒரு அரை மணி நேரம் வரலாம். ஆனா இந்த மோட்டரு
இந்த வீடியோ முடிக்கிற வரைக்கும் 2ல இருந்து 2.5 மணி நேரம் தண்ணிக்குள்ள இருந்திருக்கு சார். ஆமா சார், நம்ம ஸ்டார்ட் அது உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த வீடியோ தான் நம்ம காட்டுறோம். நடுவுல ஏகப்பட்ட கட்டு பண்ணிருப்போம், நிறைய இது பண்ணிருப்போம், டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மணி நேரம் தண்ணிக்குள்ள கிடக்கு சார், சுத்துது. சோ இதனால நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, எங்க மோட்டர் எங்க பேட்டரி வாட்டர் ப்ரூஃப் ஆனது, IP67 ரேட்டடு. IP67னா தண்ணி பட்டாலும் தண்ணியில மூழ்கி இருந்தாலும் ஒண்ணும் ஆகாது. சோ உங்களுக்கு நேரடியா அதை ப்ரூவ் பண்ணிட்டேன். நம்ம வண்டிக்கு வந்து சார்ஜ் எவ்வளவு நேரம் போடணும் சொல்ல மறந்துட்டோம் சார். கரெக்டான நேரங்கள்ல ஒவ்வொரு விஷயமா கரெக்டா எடுத்து கொடுக்குறீங்க சார். நம்ம கஸ்டமர் எல்லாம் தெளிவா இருக்கணும் சார். நாங்க யூஸ் பண்ற சார்ஜர் வந்து 10 amps சார்ஜர் சார். ஓகே, 10 amps சார்ஜர். சோ சார் சார்ஜர் பார்க்கலாமா? கண்டிப்பா சார். சார்ஜர்னு சொன்னீங்க, இதான் சார் நம்ம யூஸ் பண்ற சார்ஜர். ஓகே, இந்த சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா 58 amps சார்ஜர், 58 வோல்ட் சார்ஜர், 58 வோல்ட் 10 amps சார்ஜர் சார். இது 10 amps சார்ஜர். இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி, நாங்க கொடுக்குற சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா இந்த 1.5 கிலோவாட் பேட்டரி ஆகப்பட்டது 3 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல பேட்டரி ஃபில் ஆயிடும். நான் சொல்றது 3ல இருந்து 4 மணி நான் சொல்றேன். ஓகே, கண்டிப்பா 3ல இருந்து 3.5 மணி நேரத்துல இந்த பேட்டரி பேக் ஃபில் ஆயிடும். வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு உடனே சார்ஜ் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி போடலாம் சார். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார். நீங்க வண்டி யூஸ் பண்ணிட்டு வெளியில போயிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் போற வண்டி நீங்க ஒரு 30 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரிக்கு உள்ள இருக்கிற செல்லாகப்பட்டது கொஞ்சம் சூடாயிரும். டிஸ்சார்ஜ் ஆகும் போதோ சார்ஜ் ஆகும் போதோ செல்லாகப்பட்டது சூடாகும். அந்த காரணத்தினால நீங்க யூஸ் 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டோ இல்ல 40 கிலோமீட்டர் ஓட்டிட்டோ ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டு வீட்டுல நிஜமா சொல்ற ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. அந்த சூடுங்கிறது கொஞ்சம் தனியாயிடும். அதுக்கப்புறமா நீங்க சார்ஜ் போடுங்க. அதனால உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த சூடு இருந்துட்டே இருக்கும்போது சார், இதெல்லாம் என்ன காரணம்னா உங்க பேட்டரியோடைய லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் கொடுக்குற டிப்ஸ் தான் சார். அதனாலதான் சார் ஒரு சில வண்டிகள்ல எரியறது வெடிக்கிறது அந்த சூட்டுனாலதான் சார். சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நாங்க கொடுக்குற சார்ஜர்ல 30% ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த லைட் எரியும். 50% ஃபில் ஆச்சுன்னா எரியும். 80% ஃபில் ஆச்சுன்னா இந்த லைட் எரியும். அண்ட் லாஸ்ட் 100% ஃபில் ஆயிடுச்சுன்னா ஒரு டீப் சவுண்ட் வந்து கட் ஆகும். டீப் சவுண்ட் வந்து இங்க ரெட் லைட் இருக்கு இல்லையா, இந்த ரெட் லைட் வந்து கட் ஆகும். நம்பி எடுத்த எல்லாருக்கும், எடுத்த வாங்கின கஸ்டமருக்கும், வாங்க போற கஸ்டமருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது மூலியமா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நான் பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட பைக்கு தான், தமிழ்நாட்டிலேயே ஒரு தமிழனால உருவாக்கப்பட்ட பைக்கு தான். ஆதரவு கொடுங்க. இந்த பைக்கை வந்து வாங்கி ஓட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இந்த பைக் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம கண் எதிர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலையும் பேட்டரியை இறக்கி வச்சு ஓட்டியும் காமிச்சிட்டாங்க. இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.